ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலே எப்படி ஈஸியாக ஏபிசி மால்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து ஏபிசி மால்ட் வந்து ஒரு கம்மியான குவான்டிட்டியில் ஒரு 200 கிராமில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் கேரட்டு, ஒரு ஆப்பிள், ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. பீட்ரூட், கேரட், ஆப்பிளில் இருக்க தோலில் நல்லா சிறுவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா சிறுவி எடுத்தாலும் ஓகே. மால்ட்டை வந்து நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம், இல்லைன்னா பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இதில் நம்ம வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணுறதுங்கிற அவசியம் கிடையாது. ஏபிசி மால்ட்டை டெய்லி எடுக்கிறதுனால உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். ஈவன் நீங்கள் வந்து பீட்ரூட் வந்து ஜூஸாக பண்ணி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணால் கூட உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லா க்ளோ கிடைக்கும். கேரட்டில் வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அது போக விட்டமின் ஏ நிறையா இருக்கும். பீட்ரூட்டில் வந்து அயன் அண்ட் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. ஆப்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆன்டி ஆக்சிடெண்ட் அப்புறம் ஃபைபர்ஸ் கொண்ட ஒரு ஃப்ரூட்டு. ஸோ இந்த மூணையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஏபிசி மால்ட் செய்கிறோம். இதை வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டும் யூஸ் பண்ணலாம். உங்கள் பாடி வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள், கேரட், பீட்ரூட் இந்த மூணுமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன் தண்ணி விட வேண்டாம்னா, ஆல்ரெடி ஆப்பிள், பீட்ரூட்டில் வந்து அதிக வாட்டர் கண்டென்ட் இருக்குது, அதனால் நீங்கள் தண்ணி விட வேண்டியதில்லை. நெக்ஸ்ட்டு அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை வந்து ஒரு இரும்பு வடைச்சட்டி இல்லைன்னா நல்லா கனமான பாத்திரத்தில் போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ப்ரௌன் சுகர் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மால்ட் பவுடர் கிடைக்கும். நான் வந்து ஒரு 200 கிராம் ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன், அதனால் எனக்கு 200 கிராம் பீட்ரூட் மால்ட் பவுடர் கிடைக்கும். நாட்டு சக்கரை ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடி பிடிக்காமல் இதை கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதில் இருக்க நாட்டு சக்கரை ஆட் பண்ணோடனையும் ஃபுல்லாக அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் எல்லாம் வரும். அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றுற அளவுக்கு நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணி ஃபுல்லாக வற்றுனதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு அதை ஒரு பிளேட் வச்சு மூடிடலாம். இப்போ சைட் பை சைட் நீங்கள் வந்து நெய் விட்டு பாதாம், முந்திரி, அப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து நெய்யில் நல்லா வறுத்து அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பாவு முறிகிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா பார்க்கும். அப்போ நீங்கள் வந்து கட்டி சேர விடாமல் கைவிடாமல் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கட்டியாகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிண்டுறக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து அது கட்டி சேர விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இருந்தாலும் சின்ன சின்ன கட்டி ஃபார்ம் ஆகும். அதை நம்ம கடைசியில் ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபைன் பவுடர் கிடச்சிரும். நல்லா பாவு நல்லா இறுகி வந்ததுக்கப்புறமா நீங்கள்
ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ஓப்பன் ஏரில் ஆற விடுங்க. ஆற விட்டிங்கன்னா எல்லாமே வந்து நல்லா காஞ்சி ட்ரை ஆகி நல்லா ஒரு கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆயிரும். இதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பவுடர் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த பவுடரை வந்து நீங்கள் வந்து ஒரு அபவுட் 6 to 10 months வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏபிசி மால்ட் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. ஏபிசி மால்ட் பவுடர் வந்து வெதிகர் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸில் இப்போ சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.